இன்றைய தினம் காதலர் தினம். காதலர்கள் இன்றைக்கு ஒன்று கூடுகின்ற நாள். ஸ்ரீவித்யா அவர்களுடைய குடும்பம் பிராமணர் வகுப்பை சார்ந்தவர்கள். தம்பி கீர்த்திவர்மன் அவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு வகுப்பை சார்ந்தவர். இன்றைக்கு ஜாதி கடந்து மதம் கடந்து காதல் என்கிற உணர்வால் ஆட்பட்டு இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு புரிந்து கொள்ளுதல் என்கிற உணர்வுகள் இருந்தால் மட்டுமே போதுமே ஒழிய வேறு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. பொருத்தம் பார்க்கிறேன்னு போய் கிளியிட்ட போய் கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போகும்போது மிகாத மூலையில ஒரு பள்ளி கத்தும். உடனே பாட்டிகள்லாம் கொஞ்சம் பொருள் எவ்வளி சொல்லிருச்சு, சகுனம் சரியில்லைன்னு தண்ணி குடிச்சிட்டு போட்டு கொடுப்பாங்க. பள்ளி எது கத்துது? ஒரு ஆண் பள்ளி ஒரு பெண் பள்ளிக்கு சிக்னல் கொடுத்து கத்துது. அதோடைய வேலையை பாக்குது. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா பொருத்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ண திருமணம், எத்தனை திருமணம் கோர்ட்ல நிக்குது. தாங்கள் என்னிடத்தில் என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த உரிமைகளை நானும் தங்களிடத்தில் எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கை துணை நல ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். மணமக்கள் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் காதலர் தினம். காதலர்கள் இன்றைக்கு ஒன்று கூடுகின்ற நாள். இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக கீர்த்திவர்மன் அவர்களும் ஸ்ரீவித்யா அவர்களும் சிறப்பாக வாழ்வார்கள். நீங்க நினைக்கலாம், எப்படி இது ஒரு மூட நம்பிக்கையில எப்படி சொல்றீங்கன்னு. ரெண்டு பேரும் கீர்த்திவர்மன் மதிப்புக்குரிய செந்தில் அவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். தோழமை, மனிதாபிமானம் என்ற உணர்வோடு வளரக்கூடிய அவர் தன்னுடைய துணைவி ஸ்ரீவித்யாவையும் நண்பராக தோழராக நடத்துகின்ற போது அந்த குடும்பம் சிறப்பாகவே இருக்கும். அதைத்தான் இந்த விழாவிலே வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் என்று நாங்கள் நடத்தி வைக்கின்றோம். ஒரு ஒப்பந்தம் ரெண்டு பேரும் எப்படின்னு சொன்னா, ஒரு வியாபாரி ரெண்டு பேர் கூட்டு வியாபாரம் செய்தால் சமமாக பங்களிப்பார்கள். அவர்கள் கொடுத்த பங்குக்கு ரெண்டு பேருக்கும் லாபத்திலும் நட்டத்திலும் சரி பங்கு வரும். லாபம் வந்தாலும் பங்கு இருக்கும், நட்டம் வந்தாலும் அதுல பங்கு இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஸ்ரீவித்யா அவர்களும் கீர்த்திவர்மன் அவர்களும் இன்றைக்கு இந்த வாழ்க்கையை தொடங்குகிற போது குடும்பத்திலும் இன்ப துன்பம் இருக்கும், லாப நட்டம் இருக்கும், ஏற்ற தாழ்வு இருக்கும். எல்லாமே மேலேயே போயிட்டு இருக்கும். இன்னும் யாராலையும் சொல்ல முடியாது, யாருக்கும் அது நடக்காது. அப்போ நம்ம நல்லது நடக்கும்போது இந்த சமூகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு சொன்னால், ஆணாதிக்க சமூகமாக இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடந்தால் லாபமெல்லாம் வந்தா மாப்பிள்ளை வந்த நேரம் நல்லா நடக்குதும்பாங்க. அதே மாறா இருந்தா பெண் தலையில தான் போடுவாங்க. இதுதான் இந்த சமூகம். அதனாலதான் ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை என்பது இரண்டு பேரும் சம பங்கோடு சம வாய்ப்போடு விட்டு கொடுத்து வாழ்கின்ற போது சிறப்பாக அவங்க வாழ்க்கை அமையும். இது ஒரு ஆணாதிக்க சமூகம். தலைவர் அதிகமான் சொன்ன மாதிரி நம்ம அது எப்படி பூத்துறான்னா, நான் எல்லா திருமணத்தையும் சொல்லுவேன், குழந்தையிலிருந்தே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். ஒரு பாட்டு வச்சிருப்பான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல, தோசை அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. அப்போ குழந்தை என்ன நினைக்கும்? தோசை சுடுறது அம்மா வேலை, சமையல் கட்டுல அம்மா தான் இருக்கணும், அப்பாவுக்கு தோசை சுட தெரியாது. இது குழந்தையிலேயே சொல்லித்தரான். அந்த குழந்தையிலிருந்தே ஏன் அப்பா சுட்டா தோசை வராதா? அதிகமான சொன்ன மாதிரி நம்ம நிறைய இப்போ வெளிநாட்டுல இருக்கோம். அங்க நாம ரெண்டு பேருமே தோசை சுட்டுதான் ஆகணும். அதே மாதிரி அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 2. ஏன் அங்க ஒரு ஹீரோவா அப்பா உருவாக்குறான். ஆண்னா பலசாலி, அம்மா வீக்கர் செக்ஸ், வலிமை குன்றியவர்கள் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறான். அதுக்குதான் இப்படியெல்லாம் ஒரு 2ஆம் கிளாஸ் இப்படி ஒரு பாடத்துல. ஆனால் பெரியார் சொன்னாரு, எல்லா வேலை வாய்ப்பும்
29வது ஆண்டு மாநாடுகள்ல சொல்றாரு, சரிபங்கு மக்கள் தொகையில சரிபங்கு இருக்காங்க பெண்கள். 140 கோடி இந்தியாவில், தமிழ்நாட்டில் 8 கோடி, இங்க 4 கோடி பெண்கள் சரிபங்கு, அங்க 70 கோடி பெண்கள், இந்தியா பூரா பெண்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அது ஒரு மனித சக்தி தானே. அந்த 70 கோடி பெண்களும் மனித சக்தி. அந்த மனித சக்தியை நாம் ஒரு ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வோடு அந்த சக்தியை முழுமையா பயன்படுத்தாம முடக்கி வச்சிருக்கோம். இப்ப மாறிட்டே வருது. ஆனா அவன் பாட்டி காலத்துல அப்படி இல்லை. பாட்டி காலத்துல அப்படி இல்லை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு வச்சான். ஏன்னா பெண்ணுன்னா நாளைக்கு போய் இன்னொருத்தர் வீட்டுல அடுப்புதான் ஊத போறா, சட்டிபானை கலவு போற, எதுக்கு படிப்பு? ஆனால் பெரியார் சொன்னார், பெண் படிச்சா குடும்பமே படிச்ச மாதிரி, பெண் படிச்சா சமூகமே படிச்ச மாதிரி. இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு எல்லாருமே கான்வென்ட்ல குழந்தைகளை சேர்த்திருக்கோம். இங்க வந்திருக்கிற பெரும்பாலான அப்பாக்களை கேட்டு பாருங்க, உங்க பையன் என்ன படிக்கிறான்னு தலையை சொல்லுவார், யோசிப்பார். அம்மாவை கேட்டு பாருங்க, டான் சொல்லுவார். காரணம், வீட்டு பாடம் முதல் கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லி தருவது தாய். அதே மாதிரி 5 வயசு வரைக்கும் மடியில வச்சு வளர்த்துறது தாய். அந்த தாய் படித்தவளாக, உலக அறிவு பெற்றவளாக இருந்தால் சமூகமே மாறும், குடும்பம் மாறும் என்பதற்காகத்தான் பெரியார் சொன்னார். அதே மாதிரி வேலை வாய்ப்புல இராணுவத்துல பெண்களை சேர்த்து சொன்னார், போலீஸ்ல பெண்களை சேர்த்து சொன்னார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வீக்கர் செக்ஸ், வலிமை குன்றியவர்கள் ஆண்களை போல முடியாதுன்னாங்க. அப்ப பெரியார் சொன்னார், முடியாதுன்னு வாயில சொல்லாத, கொடுத்து பாரு அவங்களால முடியுதா இல்லையான்னு. இன்னைக்கு முடியுது. இப்போ ஐஜி வரைக்கும், டிஜிபி வரைக்கும் பெண்கள் இருக்கின்றார்கள். விண்ணிலே ஒரு பெண் இன்றைக்கு உலகத்திலே, ஒரு விண்கலத்திலே ஒரு பெண் ஆண்டு கணக்கில ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு பெண் தான். வாய்ப்பு கொடுத்துப்பார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மலர்ந்தது, வந்து கொண்டிருக்கின்றது மாற்றம். இது இப்படி வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த திருமண முறையில தான் இதையெல்லாம் பெரியார் கற்பித்தார். 2 பேருக்கும் சமமா இருக்கணுங்கிற தன்மையில அதைத்தான் இங்கே வாழ்க்கை துணை ஒப்பந்தம் என்று நாங்கள் நடத்தி வைக்கின்றோம். அந்த வகையில நான் எப்படி 2 பேருமே சிறப்பா வாழ்வார்கள் என்று உறுதியா சொல்றேன்னு சொன்னா, பொதுவா சொல்லுவாங்க, வீட்டுல கணவன் மனைக்கு எல்லா குடும்பத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. சட்னியில உப்பு குறைஞ்சிருக்கும், உடனே கணவர் கோச்சுக்குவாரு, அதுக்கு சத்தம் போடுவாரு. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் குடும்பத்துல நடக்கும், அதுக்கு சண்டை நடக்கும். ஆனால் அதையெல்லாம் குடும்பம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கும் போது 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டை வரும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா? எப்படி நடந்துக்கணும்னா, 2 பேருக்கும் பிடிவாதம் இல்லாம பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, நமது கீர்த்திவர்மன் நினைக்கணும், ஸ்ரீவித்யாவை ஜெயிச்சுக்கிட்டோம், நீயே ஜெயிக்கிற மாதிரி விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்ரீவித்யா என்ன நினைக்கணும், கீர்த்திவரம்னே ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஸ்ரீவித்யா விட்டு கொடுக்கணும். இப்ப 2 பேர் விட்டு கொடுத்தா 2 பேர் அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்விதான், ஆனால் அவருடைய வாழ்க்கை வெற்றி. 2 பேர் விட்டு கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கை வெற்றி பெறும். சின்ன பிரச்சனை, உலக பிரச்சனைகளா நாம் ஈடுபட போறோம், பெரிய பாராளுமன்றத்தை பிரச்சனைகளா பேச போறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காரணம், இது போன்ற திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டு அவர்கள் பெற்றோர்களை எல்லோரும் சொன்னது போல நானும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இது ஒரு பெரிய காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் இப்ப பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கிறேன்னு போய் கிளிகிட்ட போய் கேட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. கிளிகிட்ட போய் பொருத்தம் உட்கார்ந்து கேட்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எங்கேயாவது மூலையில ஒரு பள்ளி கத்தும், உடனே பாட்டிகள்லாம் கொஞ்சம் பொறுவை கெவிலி சொல்லிருச்சு, சகுனம் சரியில்லைன்னு தண்ணி குடிச்சிட்டு போட்டு கொடுப்பாங்க. பள்ளி எது கத்துது? ஒரு ஆண் பள்ளி ஒரு பெண் பள்ளிக்கு சிக்னல் கொடுக்க கத்துது, அதோடைய வேலையை பார்க்குது. ஆனா அதுக்கு பயந்துட்டு நம்ம வாழ்க்கையில நேரத்தை கடத்துறோம். ஆனால் அந்த பொருத்தங்கள்லாம் பார்த்து நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லாருமே நீங்க பேசுற செய்திகள்லாம் அவங்க 2 பேர்த்துக்காக மட்டும் இல்லை, வந்திருக்க எல்லோருமே தெரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய செய்தி. பாத்தீங்கன்னா எல்லா பொருத்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ண திருமணம், எத்தனை திருமணம் கோர்ட்ல நிக்குது. அது நேரமெல்லாம் மட்டும் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் வேற.
அவ்வளவு செலவு பண்ணி கோர்ட்ல நிக்குது. ஆனால் இங்கே செந்திலனுடைய நல்ல முயற்சிகளை இப்படி ஒரு ஏற்பாடு செய்து 2 பேரும் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. இப்படி வரும்போது இவர்கள் நிச்சயம் நிச்சயம் சிறப்பாக வாழ்வார்கள். இவர்களை பெரியார் வாழ்த்துறை என்று கூட சொல்ல மாட்டார். காரணம், நான் வாழ்த்துறதுனால ஒருத்தர் வாழ்றான்னு நான் நம்பல அப்படின்னு பார்த்தா ஏதாவது யார் பெரும்பாலும் எல்லாருமே எல்லாரையும் திட்டதான் செய்வாங்க, பொறாம விடுவாங்க. நல்லா இருக்கணும்னு பெரும்பாலும் நினைக்கிறது இல்லை, பொறாமப்படுறது சமூகமா தான் இருக்கும். அதனால யாரும் கெட்டு போறது இல்லை. அது மாதிரி வாழ்த்துறதுனால யாரும் வாழ்ந்துறது இல்லை. அவங்க முயற்சி வாழ்றது அவங்களுடைய முயற்சி. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்லுவார், அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதை விட வாழ்ந்தால் கீர்த்திவர்மன் ஸ்ரீவித்யாவை போல நான் வாழ வேண்டும் என்று 2 பேருமே எல்லோருக்கும் உதாரணமாக சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுவார். அதையே சொல்லி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். தலைவர் அவர்களே, பெற்றோர்களே வணக்கம். வணக்கம். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் விஸ்வநாதன் நளினி ஆகியோரின் மகள் ஸ்ரீவித்யா ஆகிய நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா சின்னவேட்டுப்பாளையம் வசிக்கும் சொக்கநாதன் மைதிலி ஆகியோரின் மகன் கீர்த்திவர்மன் ஆகிய தங்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். நமது வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம வாய்ப்புடைய உற்ற நண்பர்களாக வாழ்வோம். தாங்கள் என்னிடத்தில் என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த உரிமைகள் நானும் தங்களிடத்தில் எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கை துணை நல ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். மணமக்கள் தலைவர் அவர்களே, பெற்றோர்களே, உறவினர்களே வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சின்னவேட்டுப்பாளையம் வசிக்கும் சொக்கநாதன் மைதிலி ஆகியோரின் மகன் கீர்த்திவர்மன் ஆகிய நான் சென்னை மாவட்டம் மடிப்பாக்கம் ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் விஸ்வநாதன் நளினி ஆகியோரின் மகள் ஸ்ரீவித்யா ஆகிய தங்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். நமது வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம வாய்ப்புடைய உற்ற நண்பர்களாக வாழ்வோம். தாங்கள் என்னிடத்தில் என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த உரிமைகளை நானும் தங்களிடத்தில் எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கை துணை நல ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன்.